எவ்வளவுதான் நம்ம உறவுகள்கிட்ட நம்ம அனுசரித்து போனாலும் நமக்காக வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்களில் அவங்களே நமக்கு உணர்த்திடுவாங்க. இதை எவ்வளோ பேர் ஏற்றுக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்காக அனுசரித்து போகிறதே ஒரு வாழ்க்கையாவோ இல்லை நமக்காக தான் நம்ம லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படி வாழவும் கூடாது, செல்ஃபிஷாகவும் இருக்கக்கூடாது. நம்மளால் மற்றவங்களுக்கு எந்த கெடுதலும் நடக்காமல் இருந்தாலே அதுவே ஒரு நல்ல வாழ்க்கை தான். இன்றைக்கி ஒரு லேசி டேவாக போச்சு எனக்கு. ஸோ இன்றைக்கி ஒரு 1 பாட் ரைஸாக வத்த குழம்பு சாதம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிவிட்டு ப்ரிப்ரேஷனாக நான் குழம்புக்கு தேவையான அளவுக்கு புளி, அப்புறம் வத்தல் இதெல்லாம் ஊற வச்சுட்டேன். ரைஸ் பிஃபோர் ஒரு 1/2 hour பிஃபோர் ஊற வச்சுக்கோங்க. 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். 2 கப் ரைஸ்க்கான மெஷர்மெண்ட் தான் சொல்கிறேன். இப்போ ஒரு குக்கரில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் தான் வத்த குழம்புக்கு சூப்பராக இருக்கும். அதில் வெந்தயம், கடுகு சேர்த்து பொரிஞ்சதும் கறிவடகம் மஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. 4 பல் பூண்டு தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம், பூண்டு முழுசாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த அந்த வத்தலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க, அதில் மண் இருக்கும். அப்புறம் அது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள், அப்புறம் கருவேப்பிலை, தக்காளி இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு மசாலாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சாம்பார் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக குழம்புத்தூள் சேர்த்துட்டு இதில் புளிக்கரைச்சல் சேர்த்துக்கோங்க. ஒரு புளிக்கரைச்சல் நான் அளந்து சேர்க்குறேன். 2 கப் ரைஸுக்கு மொத்தமாக 6 கப் தண்ணி சேர்க்கணும். ஸோ 2 கப் புளி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. கொதிச்சதுக்கு பிறகு தண்ணி சேர்த்துக்கோங்க. 4 கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்க அரிசி இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி நல்லா 2 விசில் விட்டு எடுத்துட்டிங்கன்னா அட்டகாசமான வத்த குழம்பு சாதம் ரெடி ஆகிடுங்க. இதை நீங்கள் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வரும். கோயிலில் கொடுக்குற அதே வத்த குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும். செமையாக இருக்கும். நம்ம வறுத்து அரைச்சி எந்த பொடியும் சேர்க்க வேணாம். இது மாதிரியே நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் நெய், அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து சர்வ் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. உங்களை எல்லோரும் பாராட்டுவாங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போது நான் இந்த ரைஸ்க்கு அப்பளம் வச்சு லஞ்ச் முடிச்சிட்டேன். நீங்கள் என்ன லஞ்ச் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.